சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள சுற்றுச்சுவரில் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து பல வண்ணங்களை தீட்டி அழகுபடுத்தி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் முக்கிய இடங்களில் வள்ளுவர் கோட்டமும் ஒன்று. ஆனால் அதன் சுற்றுச்சுவரில் பல சினிமா போஸ்டர்கள், அறிவிப்பு பதாகைகள் ஒட்டப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதை சரி செய்து அழகுபடுத்த 100க்கும் அதிகமான தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வள்ளுவர் கோட்டத்தின் முன் திரண்டனர். இவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி இன்று காலை வரை தொடர்ந்து 32 மணி நேரமாக வண்ணம் பூசி வருகிறார்கள். சென்னையை பார்க்க வருபவர்கள் எல்லோரும் வள்ளுவர் கோட்டத்தை பார்க்காமல் போக மாட்டார்கள் என கூறும் பள்ளி மாணவர் மனோகர் மனநிறைவுடன் இந்த பணியை மேற்கொள்வதாக கூறுகிறார். ஹலோ, நான் லைலா ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் மனோகரன். நாங்கள் எல்லோரும், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லோரும் வந்திருக்கோம். இந்த இடம் வள்ளுவர் கோட்டம் சென்னையில் ரொம்ப முக்கியமான இடம். நாங்கள் இது ரொம்ப போஸ்டர்லாம் ஒட்டி அழுக்காக இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். இந்த பெயிண்ட் அடிக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வில் தனது குழந்தைகளுடன் கலந்து கொண்ட மருத்துவர் வசந்தி இது போன்ற சமூக நலன் பேணும் செயல்பாடுகளில் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என கூறுகிறார். இந்த பிள்ளைங்க எல்லாருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ஏதாவது சின்ன சோஷியல் சர்வீஸ் எங்கே நடந்தாலும் இந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து வருவாங்க. ரீசெண்டாக இந்த ஜல்லிக்கட்டில் கூட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோமா. இது ரேடியோவில் திடீர்னு இதை கேள்விப்பட்டேன். நான் இந்த மாதிரி 32 ஹவர்ஸில் நாங்கள் இதை அண்டர்டேக் பண்ணி பண்ணுறோம். நாங்கள் ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, நான் ஒய்டோட் வி கம் அண்ட் ஜாயின் திஸ் குரூப்னு. அதனால் இவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்போ பழகினா தான் பின்னால் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது கூப்பிட்டு வந்தது. கலைநயம் மிகுந்த இடங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை என்கிறார் கல்லூரி மாணவி மோகனப்பிரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ் நாங்கள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே நான் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடி எம்ப்ளாயீஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, எஸ்பெஷலி விமென்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வள்ளுவர் கோட்டம் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் ஒன்று. ஸோ இதை நம்ம நீட்டாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. அதான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிப்பான் பெயிண்ட்ஸ் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதேபோல் சென்னையில் உள்ள அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் மற்றும் பல இடங்களை அழகுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறும் துவக்கம் அமைப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பெண்கள், ஐடி ஊழியர்கள்னு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த வள்ளுவர் கோட்டத்தை சுத்தப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற கலைநயமிக்க இடங்களை அரசு மட்டும்தான் பாதுகாக்கணுங்கிறது இல்லை, நம்ம அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் நெப்போலியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.